தமிழக பாஜக தலைவர் பதவிக்கு நயினார் நாகேந்திரன் விருப்ப மனு. அண்ணாமலை, எல் முருகன், வானதி சீனிவாசன், ஹெச் ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் விருப்ப மனு தாக்கல் செய்தார். பாஜக மாநில தலைவர் பதவிக்கு 10 ஆண்டு அடிப்படை உறுப்பினர் தகுதி கட்டாயம் என்ற விதியில் தளர்வு. தேசிய தலைமையிடம் சிறப்பு அனுமதி பெற்று விருப்ப மனுவை தாக்கல் செய்த நயினார் நாகேந்திரன். தமிழக பாஜக தலைவர் பதவிக்கு போட்டியில் இருப்பதாக சொல்லப்பட்ட அனைவரும் நயினார் நாகேந்திரனுக்கு பரிந்துரை. வேறு யாரும் விருப்ப மனு தாக்கல் செய்யாததால் போட்டியின்றி ஒருமனதாக தேர்வாகிறார் நயினார் நாகேந்திரன். நம்ம ஸ்ரீவாரி கல்யாண மண்டபம் யார் தலைவர் நாளைக்கு அவங்க டெல்லியில் வருவாங்க. இவரோட கிருஷ்ணன் ரெட்டி இருப்பாங்க. அங்க அபிஷியலா உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். நன்றி, வணக்கம். பாஜக தலைமையின் அறிவுரைப்படி விருப்ப மனு தாக்கல் செய்ததாக நயினார் நாகேந்திரன் போட்டி. 10 ஆண்டு விதி குறித்து தேர்தல் அதிகாரிகளிடம்தான் கேட்க வேண்டும் என பதில். கட்சியினுடைய அறிவுரையின்படியும் வேட்புமனு நான் தாக்கல் செய்திருக்கிறேன். வேட்புமனுவை அதிகாரிகள் முடிவெடுத்து என்ன செய்கிறார்கள் என்பதை அவர்களிடம்தான் நீங்கள் கேட்கிறீர்கள். 10 ஆண்டு தொடர்ச்சியாக அடிப்படை உறுப்பினர் நீங்க 8 ஆண்டுக்கு இருக்கிறாங்க. இல்ல, அதை பத்தி நீங்க தேர்தல் அதிகாரிகிட்ட தான் கேட்கணும். நயினார் நாகேந்திரனை தொடர்ந்து மேலும் ஒருவர் மனுவுடன் வந்ததால் பரபரப்பு. மனுவுடன் வந்தவரை எல் முருகன் கோபம் கொண்டு பார்க்க அண்ணாமலை சமாதானம் செய்தார். கமலாலய அலுவலகத்தின் வாயில் படியை தொட்டு வணங்கிய நயினார் நாகேந்திரன். பாஜக தலைவர் பதவிக்கான விருப்ப மனு தாக்கல் செய்ய சென்றபோது பணிவு. சென்னை கமலாலயத்தில் ஆதரவாளர்களுடன் அண்ணாமலை ஆலோசனை. உணர்ச்சி வசப்பட்ட தொண்டர்களை அமைதிப்படுத்தினார். அமித்ஷாவை சந்தித்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்த தமாக தலைவர் ஜி.கே. வாசன். கூட்டணியில் குழப்பமா என்ற கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஓட்டம். ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்று சேரும். தமிழகத்திலே அடுத்த சட்டமன்ற தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. தமிழக பாஜக தலைமை மாற்றத்தின் மூலம் அதிமுக கூட்டணிக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கும் பாஜக. இபிஎஸ், ராமதாஸ் உள்ளிட்டோர் சந்திக்க வராத நிலையில் அமித்ஷா ஏமாற்றம் என தகவல். குமரி அனந்தன் மறைவை ஒட்டி பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆறுதல். தந்தையை இழந்து வாடும் தமிழிசையை விருகம்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டிற்கே நேரில் சென்று ஆறுதல். சென்னை மயிலாப்பூர் இல்லத்தில் ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் மத்திய அமைச்சர் அமித்ஷா சந்திப்பு. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையுடன் சென்று சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனை. சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்கிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷா. தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற பேனருடன் செய்தியாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு.
சென்னை வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி சார்பில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம். தமிழகத்துக்கு உரிய நிதியை தராமல் வஞ்சிப்பதாக கூறி செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் கண்டன முழக்கம். காங்கிரஸ் நடத்தும் ஆர்ப்பாட்டம் உடனடியாக பதவி அதானி ஊழலை மறைக்கத்தான் அம்பேத்கர் பற்றி அவதூறு பேசி நாட்டு மக்களை திசை திருப்பாதே. அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதி. 3 நாட்களாக வீடு, அலுவலகங்களில் ED ரைட் மற்றும் விசாரணை நடந்த நிலையில் லேசான நெஞ்சுவலி என தகவல். MGR அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் தேர்தல் ஆணையத்தில் புதிய கட்சி பெயர் பதிவு. அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற எண்ணம் கைகூடவில்லை என்றால் புதிய கட்சியை தொடங்க OPS திட்டம் என தகவல். அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரனுக்கு திடீர் நெஞ்சுவலி என தகவல். கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் ஆஞ்சியோ சிகிச்சை. அமைச்சர் பொன்முடியின் கட்சி பதவியை பறித்தார் முதலமைச்சர் MK ஸ்டாலின். திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விடுவிக்கப்படுவதாக அறிவிப்பு. திமுகவின் துணை பொதுச் செயலாளராக திருச்சி சிவா நியமனம். பொன்முடியின் பதவி பறிக்கப்பட்ட நிலையில் திருச்சி சிவாவுக்கு பொறுப்பு. அமைச்சர் பொன்முடிக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கடும் கண்டனம். சமீபத்தில் பொன்முடி பேசியது எந்த காரணத்திற்காக இருந்தாலும் கொச்சையான பேச்சுக்களை ஏற்க முடியாது, கண்டிக்கத்தக்கது என எக்ஸ் தளத்தில் பதிவு. மாற்றுத்திறனாளிகளை பழைய பெயரையே கொண்டு உச்சரித்து விட்டதாக கூறி நிபந்தனையற்ற வருத்தம் தெரிவித்தார் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன். அப்பதான் எங்கிட்ட சொன்னாரு, அவர் அதுக்கு போற இவர் போனாரு, அவர் போனது சசிகலா விமர்சனம் போயிருக்காரு, ஒரு அலைத்தார். ஆக இனி இவங்களை பிடிச்சி நுண்டி குண்டி குழு குழு இதில் சேர்த்து எங்களை எதிர்க்க பார்க்கிறீங்க. ஆனால் அவற்றையெல்லாம் நாங்கள் சமாளிக்க தயாராக இருக்கிறோம். முதலமைச்சர் MK ஸ்டாலின் எந்த அளவிற்கு வருந்து இருப்பார் என்பது தனக்கு தெரியும் என்றும் இனி இத்தகைய நிகழ்வு நிகழாது என்றும் உறுதியளிப்பதாகவும் அறிக்கை. சென்னையில் வரலாறு காணாத உச்சத்திற்கு சென்ற ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1480 ரூபாய் அதிகரித்து 69,960 ரூபாய்க்கு விற்பனை. ஆபரண தங்கம் 1 கிராம் 185 ரூபாய் உயர்ந்து 8,745 ரூபாய்க்கு விற்பனை. 3 நாட்களில் சவரனுக்கு 4,160 ரூபாய் வரை அதிகரித்ததால் நடுத்தர மக்கள் அதிர்ச்சி. கோவில்களில் காணிக்கையாக கிடைக்கப்பெற்ற 1074 கிலோ தங்கத்தை உருக்கி SBI வங்கியில் முதலீடு செய்த பத்திரங்களை வழங்கினார் முதலமைச்சர். 21 திருக்கோயில்களில் உருக்கி கிடைக்கப்பெற்ற 1074 கிலோ 123 கிராம் 488 மில்லி கிராம் எடையுள்ள தங்க கட்டிகள் பாரத ஸ்டேட் வங்கியின் தங்க முதலீட்டு திட்டத்தில் அந்தந்த திருக்கோயிலின் பெயரில் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. 84 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள நூலக கட்டிடங்கள், தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் 32 கோடி மதிப்பில் 199 வகுப்பறை கட்டிடங்களுக்கு திறப்பு. எங்கும் எதிலும் ஊழல் என குறைகள் மட்டுமே நிறைவாக இருக்கும் ஒரு அவல ஆட்சியை திமுக நடத்தி கொண்டிருப்பதாக EPS குற்றச்சாட்டு. குறைகளை நன்கு உணர்ந்து கொண்டதால் தான் இவைகளை திசை திருப்ப வரிசையாக நாடகங்களை அரங்கேற்றுவதாக முதலமைச்சர் மீது விமர்சனம். தமிழகத்தின் ஜீவாதார பிரச்சனையான காவிரி நதிநீர் உரிமை குறித்து ஒரு தீர்மானம் கூட கொண்டு வராதது எஜமான விசுவாசமா என EPS கேள்வி. மேகதாது அணை தமிழ்நாட்டுக்கு நன்மை தரும் என்று தமிழ்நாட்டிலேயே கர்நாடக முதல்வரை பேசவிட்டு வேடிக்கை பார்த்த கொத்தடிமைகள் தானே நீங்கள் எனவும் காட்டல்.